ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை செய்முறையை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு பச்சரிசி மாவு, அரை கப்பு புழுங்கல் அரிசி மாவு, 3/4 கப்பு வெல்லம், அரை கப்பு தேங்காய், ஏலக்காய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சிறுபருப்பை வறுத்துக்கலாங்க. சிறுபருப்பு நல்லா வறுபட்டு கலர் மாதிரி வந்துச்சுங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் தண்ணியை வடிகட்டிடுங்க. பாருங்க எவ்வளோ டஸ்டா இருக்கு. வடிகட்டின வெல்லம் தண்ணியை இதே கடாயில சேர்த்துக்கலாங்க. வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இந்த புழுங்கல் அரிசியை நான் நல்லா பொரியரிசி மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு சேர்த்துன்னு இருக்குங்க. பச்சரிசி மாவு அரை கப்புனா புழுங்கல் அரிசி மாவு அரை கப்பு சேர்த்தோம்னா பிடி கொழுக்கட்டை நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்குங்க. நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுறவங்களா ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஒரு கப்பா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கும் போதே நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை. இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த மாவு கலந்து விட்டுக்கலாங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை கலந்து விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிற தண்ணி மாறுங்க. ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா மாறுங்க. அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு பக்கம் அடுப்புல நார்மல் தண்ணியே நல்லா கொதிக்க வச்சு ரெடியா வச்சுக்குங்க. இது மாதிரி நம்ம எடுக்கிற தண்ணி சரியா போலன்னா அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த தப்பும் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, நம்ம எடுத்த இந்த வெல்லம் தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நான் கலந்து வச்சிருக்கேங்க. நம்ம சேர்த்த வெல்லம் தண்ணியே சரியா போச்சுங்க. இப்போ இது ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாங்க. கையில் லைட்டாக நெய் பூசி விட்டுக்கலாங்க.
பூசிட்டு கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கின்னு நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாங்க. இது மாதிரி பிடிச்சி நம்ம விரலோட இந்த அச்சு வந்து இது மாதிரி பதினுங்க கொழுக்கட்டையில். இது மாதிரி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாங்க. ரவுண்டாக வேணும்னா கூட ரவுண்டாக பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இது மாதிரி பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. கொழுக்கட்டை மாவை இது மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேங்க. இதை இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஆவிரி கட்டிக்கலாம். இட்லி குண்டானில் கீழே வந்து அடியில் பிடி கொழுக்கட்டை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி வைக்கிற கட்டுறவை வச்சிடலாங்க, செட் பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு வெள்ளை காட்டன் துணியை பிரித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருக்க பிடி கொழுக்கட்டை எடுத்து இந்த இட்லி குண்டானில் அடிக்கலாங்க. இப்போ இட்லி தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ கொழுக்கட்டையை நம்ம இட்லி குண்டானில் வச்சு ஆவிரி கட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குச்சியில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கணுங்க. இதை இப்படி வச்சு குத்தி பார்க்கும்போது நம்ம கொழுக்கட்டையில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கொழுக்கட்டை வெந்துச்சுங்க. ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்த மெஷருக்கு 10 கொழுக்கட்டை வந்திருக்குங்க. டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.